الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. அருமையான இந்த அசர் வேளையில் அழகான அதானை கேட்டு தொழுகைக்காக முற்படுகின்றோம். ஜூரிக் நகரத்தில் உள்ள இந்த மலை உச்சியில் நின்று அல்லாஹ் படைத்த இந்த அழகான இயற்கை காட்சியை கண்டுவிட்டு அந்த இயற்கையோடு ஒன்றி ஒரு தொழுகையை நிகழ்த்தி அல்லாஹுக்கு அடிபணிந்து அந்த குடிப்பினை அல்லாஹ் கொடுத்தான். அவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும். மதில் சுவற்றிலிருந்து ஜூரிக் நகரம் பாதி நம் கண்களில் புலப்படுகின்றது. மிகவும் அற்புதமான காட்சி. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே அனைத்து புகழும். பழம்பெரும் நகரமான இந்த வீதி, அதோடைய தொடர்ச்சி அழகான ஒரு கால்வாயில் போய் சேர்கின்றது. கைஸ், லியோனில் உள்ள பழைய சிட்டிக்கு நம்ம போகிறோம். மறுபடியும் ட்ராம் ஏறி ட்ராம்லேருந்து மேலே உள்ள மவுண்ட்டுக்கு நம்ம பிரயாணப்பட்டுருக்கோம். அந்த ட்ராமில் போகும்போது இந்த மாதிரியான கேவ் இதெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம். இது லியானுடைய மிகப்பெரிய பழைய நகரம் அப்படிங்கிறாங்க. இப்போ போகக்கூடிய இடம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ரோமர்களால் உருவாக்கப்பட்ட நகரமாக இது இருக்கின்றது. இந்த நகரத்துக்கு வரக்கூடிய ஃபிஷர்மேன்ஸாக இருக்கட்டும், இல்லை செயிலர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கும் பொழுது, இங்கேயே தங்கும் பொழுது லியோனுடைய இந்த 2500 ஆண்டுகளுக்கான இந்த இடத்த பயன்படுத்திக்காமல் இந்த சென்டர் ஆஃப் லியோன் சொல்லக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிட்டி சென்டர்னுப்பாங்க. அதாவது இந்த நதி ரியோக்ஸ் நதிக்கரைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் தான் அவங்க வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிட்டாங்க, தன்னுடைய குடியிருப்பை அமைச்சுக்கிட்டாங்க. இந்த 2500 ஆண்டுக்கு பழமையான இந்த சிட்டியில் அவங்க ஏறலை. காரணம் என்னென்னா, அப்போ உள்ள ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினன்சிஸ், அப்போ உள்ள இந்த கேத்தோலிக், அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ், மற்ற இந்த இன வேற்றுமையினால் அவங்கள அண்டை விடலை அப்படிங்கிறது வரலாறு. 2500 வருடங்களுக்கு ஒரு பழமையான ஒரு இடத்த, ரோமர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இடத்த பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற சர்ச்சோடைய ஆண்டு எத்தனை ஆண்டுன்னு தெரியல, பட் ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்கங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழம்பெரும் சர்ச். இது கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு கால பழமை உள்ள ஒரு சர்ச்சு. லியோனில் இந்த அப்பர் பார்ட்டில் அமைஞ்சிருக்கு. இதுதான் லியோனுடைய பூர்வீக லியோன் என்று சொல்லக்கூடிய பழம்பெரும் நகரம். இந்த நகரத்துக்கு எப்படி வந்தோன்னா ட்ராம் ஏறி வந்திருக்கோம். நீங்கள் அந்த சர்ச்சிலேருந்து நீங்கள் ஒரு ஏரியல் வியூவில் இப்போ உருவாகியிருக்க நகரமான இந்த சென்டர் ஆஃப் லியோனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரியோக்ஸ் நதிக்கரை இருக்கு இல்லையா, இதுக்கு ஜஸ்ட் அந்த பக்கம் உள்ளது தான், அந்த நதிக்கு அந்த பக்கம் உள்ளது தான் புதிய லியோன், உருவாயிருக்க லியோன். அங்கே உள்ள ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் உங்களால் பார்க்க முடியுது, ரெடிசன் ப்ளூ மற்ற இது போன்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது உங்களால். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே லியோனுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் நகரம், அதாவது கமர்ஷியல் நகரம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே மெடிட்டேரியன் சி, இந்த ரியோக்ஸுடைய நதிக்கரை மெடிட்டேரியன் சீயில் கலக்குது. இந்த மெடிட்டேரியன் சி வழியாக தான் அதிகமான வணிகங்கள் நடக்குது. எந்த அளவுக்குனாக்கா, அங்கேருந்து வரக்கூடிய கப்பல்கள் லைக் லக்சம்பர்க் மற்றும் ரோட்டர்டாம், அதுக்கப்புறம் ரஷ்யா போன்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய கப்பல்கள் இங்கே வணிகம் செய்கிறதுக்கு ஏதுவாக ஃப்ரான்ஸோடைய ஒரு வணிக என்ட்ரி பாயிண்ட்டாக இந்த லியோன் மாநகரம் திகழ்கிறது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கெஃப்டீரியாஸ், இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமைக்கிறதுக்கு ஏதுவாக இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. வாங்க சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சர்ச்சோடைய முகப்பில் இருக்கும். மக்களே இப்போ சர்ச் உள்ள இருக்கும். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வர்றது. இந்த கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம் மற்றும் கிரீக்கோடைய ஆர்கிடெக்டில் அமைஞ்சிருக்கு. கிறிஸ்தவர்கள் வந்துட்டு தன்னுடைய மத அடிப்படையில் இங்கே வந்து உட்காந்து பிரார்த்தனை செஞ்சிட்ருக்காங்க. இது இல்லாமல் இது டூரிஸ்ட் ஸ்பேசஸ் அமைஞ்சதுனால எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்து இந்த ஆர்கிடெக்டை ரசித்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நிச்சயமாக அல்லாஹ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹிதாயத் கொடுக்கணும். ஒரு காமனான ஒரு அறிவு இருந்தால் இந்த மனிதர்களை வணங்கக்கூடிய இந்த பாவச் செயல் நிச்சயமாக இருந்திருக்காது. ஆனாலும் அவர்களுடைய மைண்டில் திரையிடப்பட்டதன் காரணமாக அவர்கள் மாரியுடைய புதல்வரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இது நிச்சயமாக அவர்களே செஞ்சிருக்கக்கூடிய அநீதியாகும். நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி அவர்கள் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடமானது வந்துட்டு கன்ஃபெஷன் சொல்லக்கூடிய திரைமறைவில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அறையை தான் பார்த்துட்ருக்கீங்க. கத்தோலிக் முறைப்படி இந்த ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. பாதிரியார்கள்ட்ட தன்னுடைய பாவங்களை வந்து வெளிப்படையாக சொல்லி அதுக்கு வந்து மன்னிப்பு தேடி இருக்காங்க. இது ஒரு கத்தோலிக் கத்தீட்ரலாக இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகமான சிலை உருவங்கள் வந்து பார்க்க முடியுது. இது வந்து செயின்ட்டுங்களுடைய சிலைகளும் அவங்களுடைய நம்பிக்கைப்படி அசரீரி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சிலைகளும் இதில் வந்து அமையப்பட்டிருக்கு. அகெயின் இது வந்து ஒரு கிரீக் ஆர்கிடெக்டுங்கிறதுனால கிரேக்கியர்களுடைய டச் அதிகமாக இந்த 150 ஆண்டு கால பழமையான இந்த சர்ச்சில் வந்து உங்களால் பார்க்க முடிகின்றது. சிற்பமும் வந்து ஒரு ஆன்டிக் பீஸாக இங்கே வச்சுருக்காங்க. மிக பெரும் பழமை, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வித் மீ மேம் மெர்கோனிக் இஸ் தேர் அவைலபிள் வித் மீ. என்னுடன் வந்து இப்போ இந்த மேம் இருக்காங்க. சர்ச்சுடைய வரலாற்றை நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஆங்கிலத்தில், இங்கிலீஷில். அவங்க கையில் ஒரு பேம்ப்ளெட் இருக்குது. இதில் வந்து இந்த சர்ச்சு குறித்து வரலாறுகள் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. கேட்போமா? 19th century. At that time, France was at war with Prussia and Bismarck. And French people in Lyon prayed a lot. And they praised the Virgin. And they said, if Lyon is not destroyed, we'll build a church, a big church. First I'm coming to the Lyon area, the Byzantine works. Excellent. Yes. Excellent. That's it, okay.